ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இல்லுமினாட்டி இது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இந்த சொசைட்டி சுமார் 1776 ஜெர்மனியால தோற்றுவிக்கப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூவா போயிட்டு இருக்கு. இந்த சொசைட்டியோட முக்கியமான எண்ணம் இந்த உலகத்தை தான் கைக்குள்ள கொண்டு வரதுதான். They want to conquer the entire world through any manner. அதுல மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப முக்கியமானது. பல நாடுகள்ல பல ஊர்கள்ல இந்த கொடூரமான சொசைட்டியை சேர்ந்தவங்க நமக்கிடையில உலா வந்துட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டியை சேர்ந்தவங்க எல்லாரையும் இன்டர்நேஷனல் போலீஸ் டிபார்ட்மெண்ட், FBI அண்ட் ரா ஏஜென்சி கண்டுபிடிக்க முடியாம தோல்வியை தழுவியிருக்காங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இலுமினாட்டி சொசைட்டி சம்பந்தப்பட்ட நல்ல மனசோட இருக்கிற ஒரு மனுஷன் சீரியல் கில்லரா மாறிட்டான். ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்னை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். இதே சீரியல் கில்லிங் பேட்டர்னை வச்சுதான் நம்ம நாட்டை சேர்ந்த 8 சின்ன பொண்ணுங்க தங்களோட உயிரையே இழந்திருக்காங்க. அவங்க கழுத்தை கத்தியை வச்சு அறுத்து அவங்க எல்லா விரலையும் கட் பண்ணி பைசஸ், அதாவது மீனராசி சின்னத்தை செத்து போனவங்களோட கையில அச்சிட்டு இருக்கான். இதுதான் இந்த சைக்கோவோட ஸ்டைல். இந்த ராட்சசனோட ஸ்லோ பேட்டர்ன் அப்புறம் அவனோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற போலீஸ் அப்புறம் மீடியா இந்த சீரியல் மர்டருக்கு டிவி பாத்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜானகி TKS கன்ஸ்ட்ரக்ஷன்ல சீனியர் என்ஜினியர், ரொம்ப பிடிவாதக்காரங்க. தான் வீட்டில் இருந்ததை விட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்த நேரம் தான் அதிகம். ஹோம் மினிஸ்டர் கோவிந்தப்பா, இவருக்கு என்னன்னா இவர் மக மேல வச்சிருந்த இவருடைய அளவு கடந்த பாசம் தான் இவரோட வீக்னஸ். வேதா கோவிந்தப்பா மினிஸ்டரோட பொண்ணு. அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஸ்பந்தனா வர்கீஸ்ங்கிற ஒரு மலையாள பொண்ணு மேல அளவு கடந்த காதல். டு பி ப்ரிசைஸ், ஷீ இஸ் a lesbian. ஸ்பந்தனா காதலன் ரவி கூட சேர்ந்து எல்லாத்தையும் திட்டம் போட்டிருக்கா. ஸ்பந்தனாபுர ரவி ஸ்வேதாவை வச்சுக்கிட்டு மினிஸ்டர் என்னெல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மினிஸ்டரோட பினாமி ஆயிட்டான். கமிஷனர் அஜய் நாயக் ஒரு நேர்மையான அதிகாரி. ரம்யா நாயர் கமிஷனரோட பொண்ணு. சோமயம்பாங்கிற பிசினஸ்மேன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. இந்த எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் அப்புறம் இறந்து போன பெரிய இடத்து பொண்ணுங்களுக்கும் செயின்ட் ஆண்டனி ஸ்கூல், செயின்ட் ஆண்டனி ஆர்ஃபனேஜுக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த சீரியல் கில்லரை CBI சீஃப் அவினாஷ் ராத்தூர் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அது சம்பந்தமான விசாரணைகளும் தான் இந்த படத்தோட கதையும். நான் உங்க கிரிமினல் நாவலிஸ்ட் சுரேஷ் குமார். வாய் நிறைய பாக்கு போட்டுட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. உங்களை பார்த்தா யாரும் போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க மிஸ்டர் ஆதித்யன். இன்னும் சர்வீஸில் தான் இருக்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகலை நீங்கள். என்ன விஷயம்? இந்தாங்க இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இதுதான் என்னோட இடம். அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே தாங்க தீர்வே கிடைச்சது. அதெல்லாம் சரியோ தப்போ, த பேட் கம்மிங். தேவையில்லாததை பேச தான் வர சொன்னீங்களா? என்ன சொல்றீங்க ஆதித்யன்? தேவையில்லாத விஷயமா? யோசிச்சு பேசுங்க. இது பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட கேஸ். கத்தி எடுத்து கழுத்துல வச்சு நீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. தயவு தாட்சணியை பார்க்காம ரொம்ப கொடூரமா கத்தி எடுத்து, ஓ சாரி, நீங்க அந்த வெப்பனை இங்க ஃபைல் பண்ணவே இல்லைல்ல? பொண்ணுங்களோட உயிர் எடுக்கும்போது அந்த கொலையாளி அவனோட சிக்னேச்சரை விடுறதுக்காக அவ காலில் உள்ள விரலை அதே வெப்பனால கட் பண்ணி எடுத்திருக்கான். அதான் விட்டுட்டு போன சிக்னேச்சர். சரிதானே? இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும்னா நானும் அண்ட் கிரைம் பிரான்ச் டீமும் 24/7 வேலை பார்க்கணும். யூ நோ தட்? ஐ நோ அது எனக்கு தெரியும். சுமார்
12லேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணுங்க 8 பேரை ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. சீரியல் கில்லர் ஆர் சைக்கோ. வாட் ஹேவ் யூ காட்? எவிடன்ஸ்? 0. அந்த 8 பணக்கார பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைக்க இந்த கேஸு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. கில்லரோட மோட்டிவ் என்ன? ஹூ இஸ் த கில்லர் பேசிக்கலி? தேவையில்லாத கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் இந்த ஃபைலில் இருக்கு. தேங்க்யூ மேடம். லோடு வருது மேடம். நான் தான் சொன்னேன்ல, நானே போய் விசாரிக்கிறேன் மேடம். மேடம், இவரை நம்பாதீங்க. ஜானகி, நீங்களே வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை இன்ஜினியர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்க சந்திரன், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். இவங்க பண்ண தப்பெல்லாம் அப்போ தான் வெளியே வரும். நான் போயிட்டு வர வரைக்கும் காவேரியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கியா? மறுபடியும் அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? சரிம்மா, அதை விட்டு தள்ளு. நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கிளாஸ்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு வர முடியாது. நாளைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கோ. ஏதாவது வேணும்னா சந்திரன் அண்ணன்ட்ட கேட்டுக்கோ. சிஸ்டர், இனி கன்க்ளூஷன்? அந்த ஜானகிக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். பொண்ணு மேல அக்கறையே இல்லாம இருக்கா. நீ என்னம்மா சொல்ல வர? என்ன? சந்திரண்ணா, சார், மேஜர் ஹியர்ஸ். சொல்லுங்க. எஸ் சார். சார், இந்த மர்டரை பற்றின மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யா, வி ஹேவ் a dangerous killer out there. ஓகே. இந்த டீடைல்ஸ் எஸ்பி யாதவ் கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். எஸ் சார். டெவலப்மெண்ட்டை தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே. ஓகே சார். யா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ யாமினி, இஃப் ஐ தாட்ஸ் ஹியர் ரைட், ஒன்று மட்டும் நிஜம். ஐ கெஸ் இந்த மர்டர் இதோட நிற்காது. இந்த கேஸில் சீரியல் மர்டரை எதிர்பார்க்கலாம்.
இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தன் தான், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ராட்சசன். நானே ரிசர்ச் பண்ணி ஒரு சீசன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எல்லா கொலைகளுக்கும் பின்னாடி ஃபைனலாக ஐ ட்ரூ ஆஃப் கன்க்ளூஷன். டிஜி மீட்டிங்க்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண. ஓ ம் சடனாக என்ன இப்படி சொல்கிற? கில்லிங் பீப்புள் இஸ் மோர் ஃபன் தென் கில்லிங் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஏன்னா இந்த உலகத்திலேயே மனுஷன் தான் ரொம்ப டேஞ்சரான மிருகமாக கொடூரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னோட தீசஸில் இதாக இருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஹியூமனோட டிஎன்ஏ எதோட மேட்ச் ஆகுதுன்னா இன்னொரு தடவை எதுக்கும் யோசனை பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட்டே இந்த கேஸை மறந்துருச்சு. அனிமல் மாதிரி தான். உங்க கூட இருக்கிறேங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இதை சொல்றேன். தோல்வியை தேடிட்டு போறது நல்லதுக்கே இல்லை. இனி உங்க இஷ்டம். ஆனால் இவன் பர்சனல் ரிஸ்கோட எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் செய்யறத ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஹியர் வி கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீசஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். தட் இஸ் சென்சியர், யூ நோ இட். நான் சொல்கிறது கூட தப்பாக இருக்கலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட் ராம்நாத், டூ மீ எ ஃபேவர். நீங்கள் இது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. யா. சரி, நீ இங்கேருந்து கிளம்பு, போய் வேலையை பாரு. இந்த தீசிஸே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். எஸ் சார். நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ஃபாலோ பண்ணுறேன். டிஜி தனஞ்சய கோபாலன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 பிரைமரி டேட்டாவை கிராஸ் வெரிஃபை பண்ணுறாரு. எஸ் சார், கரெக்ட். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த தீசிஸ்லேயே எதையோ ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்னா பண்ணதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்? எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நடக்குமா என்ன? அந்த சீரியல் கில்லர் ஒரு சைக்கோ. 4 கொலைகளை 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்கான். மீதி 4 கொலைகளை 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்கான். கொலை செய்யணும்னு அவன் மண்டைக்குள்ள பைத்தியம் ஏறி இஸ் பீயிங் டெஸ்பரேட். ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு சொல்லி அவனோட டைம் லைனே சொல்லுது. தீபாத்ரா மர்டர் கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சைபர் செல் அதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம் டாப் அஃபீஷியல்ஸை வரவழைச்சி சீக்ரெட் டீம் ஃபார்ம் பண்ணும். தொடர்ந்து நான் இதை கண்காணிப்பேன். ஏன்னா இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்ரஸ் உடனே வேணும். எஸ் சார். அட்வான்ஸ் கிரைம் சீன் எத்திக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் டோன்ட் வரி அபவுட் த பட்ஜெட் ஆர் த காம்ப்ளிகேட்டட் பர்மிஷன்ஸ். அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கும். நம்ம சைடாக இருக்கட்டும் இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட் சைடாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காது. நீங்கள் யாரை என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். காடுமனை எஸ்டேட் மர்டர் கேஸோட எவிடன்ஸ், ஐ விட்னஸ், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கன் யூஸ் பண்ணி தான் கொலைகார கொலை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது சார். An appellate keeps the doctor away, huh? Yes, sir. கொலை செய்யப்பட்ட விக்டம் நீங்க ரிப்போர்ட் பண்ண மாதிரி கன்ஃபயரால கொல்லப்படல. குஷாந்த், மேக்னா, ரிமெம்பர் ஒன் திங். கேஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவிடன்ஸோட இன்ஸ்டிங் முன்னாடி நம்மளோட இன்ஸ்டிங் எப்பவும் ஒர்க் ஆகாது. அதனால கொலைகாரனோட மனசு மாறினாலும் மாறுமே தவிர கொலைகாரன் எப்பவும் மாறவே மாற மாட்டான். ஸோ கிரிமினாலஜிக்கு முன்னாடி சைக்காலஜி வில் நெவர் ஒர்க். எத்தனையோ தடவை நம்ம கேஸை சால்வ் பண்ணும் போது
நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நம்மளை டைவர்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கான்ஷியஸை தூக்கி போடுங்க அண்ட் பி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் 24/7. 24 மணி நேரமும் வேலை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவோம்ப்பா. நம்ம இன்ஸ்டிங்க்டோட பெரிய எவிடன்ஸ் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு வஞ்சரம் மீன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல? கில்லரோட மென்டல் கண்டிஷன் தான் கில்லர் யாருங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கில்லரோட சைக்காலஜிக்கு முன்னாடி எந்த கிரிமினாலஜியும் ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் நமக்கு கான்ஷியஸ்னஸ் தான் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ப முடியலல்ல? நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்கே நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் காவேரிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் 8 பெரிய எடுத்து பொண்ணுங்க செத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? அற்புதம், ரொம்ப அற்புதமா இருக்கிறீங்க. இந்த ஹுக்காக்கு பில்லு கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணமும் கிடையாது, கார்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட போனும் இல்ல, பர்ஸும் இல்ல. ஏய், புறம்போக்கு நாய, வாடா வெளியே. என் பர்ஸை நீ தான் திருடி இருக்கியா? நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்க. உனக்கும் ஜானுக்கும் இருக்க பகை இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அவனோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் உன்னோட பர்ஸை பிக் பாக்கெட் அடித்து அவனோட ஆளுங்களை டைவர்ட் பண்ணேன். சரி, குவாரிக்கு பக்கத்தில் அடையாளம் தெரியாத ஒரு பாடி லொக்கேட் ஆயிருக்கு. ஓவர். ஏசிபி ஆதித்யன் கிரைம் சீனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஓவர். ரிட்டையர்மெண்ட் வயசு, பொண்டாட்டி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா. தத்து பொண்ணு. என் கஷ்டத்தை யார் கேட்க போகிறாங்க? அது சரி, இது என்னப்பா புது கேஸு? சார், நானும் இப்போ தான் சார் ஸ்பாட்டுக்கே வந்தேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் ரிப்போர்ட் சார். அவங்க எல்லாரும் பாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. Africans or Africans? You naughty? குவாரிக்கிட்ட கிடச்சிருக்கிற பாடியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓவர்.
சார், இறந்து போயிருக்கிறது நம்ம கமிஷனர் அஜய் நாயரோட பொண்ணு ரம்யா நாயர். இந்த மர்டர் கூட திவ் பாத்ரா சீரியல் மர்டர் பேட்டர்ன் மாதிரியே தான் சார் இருக்கு. அதாவது கொலகாரன் அந்த பாடி மேல தன்னோட சிக்னேச்சரை விட்டுட்டு போயிருக்கான். சாரி சார், சுமார் 9:30 மணி அளவில் ஹவுஸ் ஓனர் ஸ்பந்தனா டெரஸ்க்கு வரும்போது தான் இதை பார்த்துருக்காங்க, கொலை நடந்திருக்கு அப்படின்னு. பாடியை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, செத்து போனது ஹோம் மினிஸ்டர் கோவிந்தன் சாரோட பொண்ணு மேத்தா கோவிந்தன் தான் இறந்தது. திவ் பாத்ரா சீரியல் மர்டர் பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். பேப்பர் 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 வாடா இங்க. அண்ணே பேப்பர் வேணுமாடா? இன்னைக்கு என்ன ஹெட்லைன்ஸ்? கொலைங்க நடந்திருக்குண்ணா. கொலையா? ஏதோ திவ் பாத்திர கொலையாண்ணா. ஒரு பேப்பர் கொடு. சரிங்கண்ணா. ஆ ஓகே. There is no space for evaluation. Everyone all temporary. ஆபத்து. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆபத்து. ஏய் வாடா இங்க. ஆபத்து. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆபத்து. இங்க வாடா. ஆபத்து. இந்தா 100 rupees. இந்தா வெச்சுக்கோ. Your tough day going to begin. இதுதான் உன் ஆடம்பர வாழ்க்கையை சீரழிக்க போகுது. உலகம் ஒரு நாள் கண்டிப்பா அழியும். அதுதான் எல்லாருக்கும் கடைசி நாள். இது கண்டிப்பா நடக்கும். ஆபத்து. எல்லாருக்கும் ஆபத்து. ஆதித்யன், 5 வருஷமாவே உங்க வேலையை நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. டிபாத்ரா மர்டர் கேஸை சால்வ் பண்றதுக்கு திருவிக்ரமால மட்டும்தான் அது முடியும். இப்போ நீங்க போலாம். சரி சார். இந்த போலீஸை நம்பினா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி கஷ்டமான கேஸை சிபிஐ கிட்ட கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும். சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எலெக்ஷன் வேற பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. பணக்கார பிள்ளைங்க செத்தப்ப வராத சிபிஐ, மினிஸ்டர் பொண்ணு செத்தப்ப மட்டும் வந்தா கலவரம் நடக்காது. ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துல விளையாடக்கூடாது. டிடெக்டிவை கன்சல்ட் பண்ணிட்டு நான் கேஸை பத்தி பேசுறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க எல்லாருடைய பாசத்துக்கும் அன்புக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? டிடெக்டிவா? ஒரு பெரிய கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இவன் என்னடானா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏய், நான் ஒன்றும் தூங்கல. என்ன கேஸ் ஃபைல் வந்துருச்சா? உனக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு டவுட். இந்த சைக்கோ ஏன் அடிக்கடி அதே சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வரான்? இந்த திவ்பாத்ரா சைன் தான் சிக்னேச்சர் சைனா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்கும்ல. ஓப்பனிங்லேயே கிளைமேக்ஸ் கேட்கக்கூடாது. மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ண மாதிரி என்னைக்காவது நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் சார் என்னாச்சு? சடனா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த கிரிமினல் தப்பு பண்ண மாதிரி நீங்களும் தப்பு பண்றீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த கிரைம் சீனுக்கு போகணும்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸாவது நமக்கு கிடைக்கணும்ல. இப்போ நாம ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அங்க வராம இங்கேயே உட்காந்துக்கிட்டு கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். பார்க்கலாம் சார், முடியுமா இல்லையான்னு. சில்லி ஃபெலோ.
கண்ணிரண்டில் எழும் சூதாட்டம், கதைகள் சொல்லும் பல கயவராட்டம். ஓட்டம் இது உண்மை போராட்டம், விடியல் இல்லாதொரு திண்டாட்டம், விட்டு விலகாது ஆடும் சதிராட்டம். ஓட்டம் இது உண்மை போராட்டம். நாளும் போடும் வேஷம் விடை தேடும், வேகம் போகும் தூரம் விதி ஆகும். வட்டம் போடும் கேள்வி உண்மைக்கேது வேலி, ஆயங்கள் இடையே இது புதிராட்டம். வா போன வார பேமெண்ட்டையும் இந்த வார பேமெண்ட்டையும் வர்ற சனிக்கிழமை கிளியர் பண்ணிருங்க. சரிண்ணா. யாருக்கும் பேலன்ஸ் வைக்கக்கூடாது, சரியா? ஓகே. வணக்கம். வணக்கம். இவங்க யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்களால உங்கள் குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது. நம்ம முயற்சியை நம்ம பண்ணலாம். அந்த கொலைகாரனுக்கும் இந்த சைட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், தெரியாமே இருந்திருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பற்றி நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் பண்ண பிரார்த்தனையால் என் மகளோட கொலை கேஸ் சால்வ் ஆனா போதும். ஸோ கொலை இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ப்ரூஃபில் இருக்க பிளட் ஸ்டைன் ரம்யாவோடது, கில்லர்து இல்லை. ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சார், விக்டிம் பாடியை கில்லர் ரன்னிங் வாட்டரில் சப்மரைஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஃபாரன்சிக் ட்ரேசஸை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. கில்லர் பப்ளிக்கை பயமுறுத்தணுன்ற நோக்கத்துக்காக ரம்யாவை இங்கே கொலை பண்ணி அவளோட பாடியை லேக்கில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். தண்ணியை யூஸ் பண்ற கில்லர் ஏன் நெருப்பை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்? யதா ஜலா ததா அக்னியோ ராட்சசா. என் கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் இருந்திருந்தோம், எவிடன்ஸ் கண்ணு முன்னாடி இருந்தோம், என்னால கண்டுபிடிக்க முடியல. பென்சின் ஹைலி கம்பஸ்டபிள் கெமிக்கல். ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காம இருக்க கில்லர் பண்ண பிளான்டு கெமிக்கல் ரியாக்ஷன் இது. we are not following him, he is following us. ரீசெண்டாக அவன் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கான். ஸோ பென்சினே ஆப்ரேட் ஆகும். கில்லர் அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான். இந்த ப்ரொஃபஷனல் கிரைம் சீன் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம்னா கில்லர் இஸ் டெஃபினெட்லி ஆர்கனைஸ்ட். பட் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் டூ. ரேண்டம் பர்சனை ரேண்டம் சோர்சஸாக வச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல நடந்த 8 மர்டரில் 16-17 வயசில் இருக்கிற பணக்கார பொண்ணுங்களை கொலை பண்ண கில்லர் இப்போ 22 வயசில் இருக்க ஹை ப்ரொஃபைல் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியிருக்கானா நமக்கு அது ஒரு சேலஞ்ச் தான். என்னோட கணிப்புப்படி அவன் இந்த கொலைகளை டிஸ்ட்ராக்ஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்கான், அப்புறம் சேஞ்சுக்காக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இஸ் வெரி அன்யூஷுவல். என் பொண்ணு வேதாவுக்கு ஆடம்பரம் கொஞ்சம் கூட பிடிக்காது. She was suffering from avoidance personality disorder. அவ ஏன் கூட இருந்ததை விட வந்தனா கூட தான் அதிக நேரம் இருந்திருக்கா. அவளை தவிர அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. என் பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அவளுக்கு ஆடம்பரமே பிடிக்காது திருவிக்ரம்.
எல்லாரும் கூடயும் நல்லா பழகக்கூடியவன். அந்த கழிசடை சீக்கிரம் பிடிக்கணும் திருவிக்ரமன். எஸ் சார், ஐ வில் ஃபார் ஷூர். எங்க வீட்டு வெராண்டா இருக்குல்ல, அதுல அவ அடிக்கடி பார்ட்டி வைப்பா. அப்ப கூட அவ என்னோட பேரை யூஸ் பண்ணி எதையுமே சாதிச்சுக்கிட்டது இல்லப்பா. எஸ் சார், டென்ஷன் ஆகாதீங்க. பழைய கேலண்டர், புது வாஸ்து, எல்லாமே ஒரு கலவை தான். கில்லர் விட்டுட்டு போன இந்த ஃபோட்டோ, அப்புறம் டெரஸ்ல இந்த வேதாவோட பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுச்சு? ஸ்பந்தனா அப்புறம் வேதாவுக்கு நடுவுல இருந்த அந்த உறவு கில்லருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கில்லர் சேலஞ்ச் பண்ணி வேதாவை கொன்னு இருக்கான். ஸ்பந்தனா இஸ் அவர் மெயின் லீட். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, கெட் டுகெதர்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ரம்யா கொலை பண்ண அன்னைக்கு மட்டும் ஏன் தனியாக இருந்தா? ஷி வாஸ் அன் எக்ஸ்ட்ராவர்ட். ஆனால் இதை பற்றி ஏன் செக்யூரிட்டி எதையும் சொல்லவே இல்லை? என்னையா, நீ வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கியா? தினமும் வேலைக்கு வரியா? இஸ் தட் ரைட்? ஆமாம் சார். ஆனால் ரம்யா கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வேலைக்கு வரல. ஆமாம் சார். ஏன் சார், சோமு சாரும் ரம்யா மேடமும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். அதுக்காக தான் நான் அன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் சார். இந்த சோமா யாரு? அவர் யாரு என்ன வேலை பண்றாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா ரம்யா மேடமும் சோமு சாரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க சார். அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த விஷயத்தை பத்தி கமிஷனர் சார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். சார், ரம்யா கொலையான 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே வில்லைல சோமாவோட சிம் ஆக்டிவா இருந்தது. ஆனா கொலை நடந்த நேரத்துல சிம் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்படின்னா சோமாக்கு கொலையை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எஸ், சோமா இஸ் ஏ லீட். வெயிட் கம் இன். சோமா லொகேஷன் ட்ரேஸ் ஆயிருக்கு. ஐ அம் அட் தி லொகேஷன். ஓவர். சோமா இருந்த சிம் லொகேஷனுக்கு நீங்க போயிட்டீங்களா சார்? ஹலோ சார். எஸ் மகேஷ், நான் ஆல்ரெடி சோமா சிம் ட்ராக் ஆன லொகேஷன்ல தான் இருக்கேன். அப்படியா சார்? ஐ ஹவ் காட் இன். திஸ் கேஸ் இஸ் ஓவர். ஐ அம் கோயிங் இன். ஐ கால் யூ பேக். ஓகே? சீக்கிரம் வேலையை முடிங்க. ஏய், இதனடா பெரிய தொல்லையா போச்சு. இப்போ போய் கரண்ட் கட் ஆகி கிடக்குது. Soma? Shit! Hello. Trivikram. Soma is found dead. What next? வாஸ்து கரெக்டாக இருந்தாலும் வாஸ்துவோட சிலை
நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் இந்த ஸ்பந்தனா தான். இப்ப அவளும் இல்ல. இதுதான் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்குமே. Clearly shows you are schizophrenic and you are hallucinate. Maybe நீங்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டரோட செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. பட் எனக்கே எப்படி? வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஐ மீன் எனக்கே இந்த மாதிரிலாம் நடக்குது. வேற என்னவா இருக்கும்? எல்லாம் உங்க வேலை தான் காரணம். உங்களுக்கே தெரியாம உங்க வேலையால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க தான் சைக்கோ, நீங்க தான் கொலைகாரன். லுக், உங்க பிரெக்னன்ட் ஒய்ஃபையோ உங்க உலகத்தையும் மறந்துட்டு உங்க கேஸ் தான் உலகம்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் ஆகும். பட் I'm very much focused on my work. திரிவிக்ரம், டோன்ட் டேக் மீ ராங். ஐ திங்க் நீங்க ரிசைன் பண்றது நல்லது. அப்படி இல்லனா உங்க நிலைமை மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Bullshit, Manohar. Nothing like that. Look, உங்க கண்டிஷன் இப்போ கடைசி கட்டத்துல இருக்கு. You may go lunatic and hinder your emotional intelligence. Manohar, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே ப்ராப்ளமால இந்த கேஸுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். You keep watching. Look, Manohar. Basically, I want a medical certificate telling that I have no stress. I mean, zero stress. உங்க கையால அதை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. If you can give that to me. அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். I know what to do. அண்ணா, வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு வீட்ல பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க மெதுவா நிதானமா வா. ஆமா மீனா, புது வேலைக்காரங்களை வர சொல்லியிருந்தல. Did you do a background check? நல்லா விசாரிச்சியா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான். உங்களோட போலீஸ் புத்தி இப்படிதான் இருக்குமா? I'm sorry. சரி, நீங்க போன உடனே கால் பண்ணுங்க. Okay. Bye. நான் சரியா படிக்கவே இல்லை. நீயாவது நல்லா படிமா. சரிம்மா. லக்ஷயா, அம்மா, உன் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமுக்கு 500 ரூபாய் வேணும்னு கேட்டிருந்தில்ல? ஒரு நிமிஷம். இந்தா, பத்திரமா கொண்டு போய் மிஸ் கிட்ட கொடுக்கணும். சரியா? கவனமா வச்சுக்கோ. நீ நல்லா படிக்கணும். அம்மா லக்ஷா. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்க. அண்ணா அது வந்து ஒரு நிமிஷம். அண்ணா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பொண்ணோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக எடுத்துட்டேண்ணா. நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேண்ணா. சரிம்மா. குஷாந்த் சார், ஃபாரன்சிக் ரிலேட்டா இருக்க ரிப்போர்ட் எல்லாம் எஸ் சார் நாளைக்கு டேபிள் மேல இருக்கணும். எஸ் சார். அப்புறம் அண்ணா சார். ஏய் இங்க வா. சார் வணக்கம். இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? ஸ்கூல் பசங்க கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீ என்ன வேலை பார்க்குற? செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூலில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
உன்னோட ஐடியா காட்டு. இந்தாங்க சார். கிளம்பு. ஏய், இங்க வா, இங்க வா. நீ எந்த ஸ்கூல்னு சொன்ன? செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூல் சார். அங்கே தான் வேலை பார்க்குறியா? ஆமாம் சார். வீடு எங்க? இங்கே தான் சார், பக்கத்தில். ம். ஏய், எனக்காக பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்வந்தனா புருஷன் செத்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் உறவு ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் அந்த மினிஸ்டர் எனக்கு பழக்கமானாரு. நானும் மினிஸ்டரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோன்னா எங்கள் 2 பேரோட ஃபைனான்ஷியல் நீட்ஸை மினிஸ்டரோட பொண்ணு வேதா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அதுக்குள்ளே அவளை கொலை பண்ணிட்டாங்க. என்னது இவர் தூங்கிட்டாரு? மேம் மேம். சார், ஏஜென்ட். என்ன சொல்லி முடிச்சிட்டியா? ஆ சரி, நீ இப்போ கிளம்பு. சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு. என்ன சார், இவனை ரிலீஸ் பண்றதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சோம்? இவனால என்ன லீட் கிடைச்சது? வீடு கிடைக்கிறதுக்காக தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆனால் நீ அவனை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோவா? ஆனா நம்ம யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணா அவனுக்கு டவுட் வராதா? டவுட் வர்றதுக்காக தான் உன்னை ஃபாலோவே பண்ண சொல்கிறேன். இந்த ஆளை என்னால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. எவிடன்ஸ் கையில் இருக்கும்போதே அசால்ட்டாக இருக்கான். இவனும் அந்த சைக்கோ மாதிரி தானா? இவனை நம்பிட்டு இருந்தா அவ்வளோதான். எனக்கு தான் அறிவே கிடையாது. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மினிஸ்டர் சைபர் கிரைம்க்கு கொடுத்த மெமரி கார்டு ஃப்ரம் கோடை மாத்தின மாதிரி தெரியுது. பட் we failed extract the content of that memory card. அப்படின்னா கே ரவி மினிஸ்டரோட பினாமியா? இன்ட்ரெஸ்டிங். உன்னோட அப்பான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட அம்மா அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சிக்கன் பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா? சிக்கன். வேதா பிடிக்குமா, ஸ்பந்தனா பிடிக்குமா? வேதா. ஆட்டே உன்னை நான் என்ன ஹிப்னடைசேஷனை பண்ணிட்டுருக்கேன். ஸ்பந்தனா இந்த கேஸோட மேஜர் லீட். அவள் இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு உங்கள் பொண்ணோட கேஸு சால்வ் ஆயிருக்கும். ஸ்பந்தனாவை கொன்னது கில்லர் இல்லை, இவன் கெமிஸ்ட் ரவி. கொலை பண்ணது என்னமோ நீ தான், ஆனால் பண்ண சொன்னது மினிஸ்டர். உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு முதுகெலும்பா இருக்க மினிஸ்டரை பிடிக்கணும்னு நினச்சோம். உன்னை பார்த்த உடனே உன்னோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை ஃபாலோ பண்ணி ஹியரிங் எய்டை ஆக்ட் பண்ணி உன்னை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். கேரவனை டூலாக யூஸ் பண்ணி மினிஸ்டரை நான் தூக்கிட்டேன். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குமே தானியா? பெத்த பொண்ணியை நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த சைக்கோ கில்லருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம்? இங்க பாருங்க ஆஃபீஸர், இது சைபர் கிரைம் கொடுத்த ஒரு மெமரி கார்டு. இதை டீபூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். அந்த மெமரி கார்டில் அப்படி என்ன இருக்கு? ஏன் உங்க கையால் ஸ்பந்தனாவை கொன்னீங்க? ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க பொண்ணு உங்க கூட இருந்ததை விட ஸ்பந்தனா கூட தான் அதிகமாக இருந்திருக்கா. தூ. முடிஞ்சுதா? நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? என்ன சொன்ன? என் பொண்ணு மட்டும் இல்ல,
பணக்கார பொண்ணுங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. அந்த சைக்கோவோட சோர்ஸ் என்னன்னு எங்க டிபார்ட்மெண்டாலேயே கண்டுபிடிக்க முடியல. நான் மட்டும் ஸ்பந்தனாவை கொலை பண்ணாம இருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ சோஷியல் மீடியாவுக்கு போயிரும்னு மிரட்டினா. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான். அதுக்காக தான் நான் ஸ்பந்தனாவை கொலை பண்ணேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா நான் எதுக்காக ஸ்பந்தனாவை கொலை பண்ண அப்படின்னு? உயிர் கூட மானமும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை நான் மூடி மறைச்சிட்டேன். ஒரு 5 நாளாவே வேதா ரொம்ப டென்ஷனாக இருந்தா. 6வது நாள் அவளை கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் செய்கிற விசாரணையில் எஸ்டி கார்டு மாட்டிடக்கூடாதுன்னு எங்கள் குடோன்லேருந்து கிளம்புன கார்கோவில் நான் வெளியே போகணுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்களே என்னை ட்ராக் பண்ணிட்டீங்க. நான் என்னோட பொண்ணை தாலாட்டி பாசம் கொடுத்து செல்லமா வளர்த்தேன். ஆனா அந்த பசங்களை நாம ஒரு 5 நாள் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முடியல. கமிஷனரா இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த நிலைமை தான். இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னா ஓட் பேங்கிங்க்கு ப்ராப்ளம் வரும்னு நான் மூடி மறைச்சேன். ஆனா அதை நானே அனுபவிக்க வேண்டியதா போச்சு. எங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது ஏழைகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். 3 பிரச்சனை தான், ஆனா செத்து போயிடுறாங்க. விக்ரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெக்னிக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் பிளே ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. என்னது? இந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த முழு கேஸையும் முடிக்க போதும். எப்பவுமே நம்மளை சுற்றி தான் நம்ம தேடுற வழிகள் இருக்கும். ஆனால் நாம் அதை கொஞ்சம் பொறுமையாக தேடணும், அவ்வளோதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி செயின்ட் ஆண்டனி ஆர்ஃபனேஜில் நடந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில், அதாவது இந்த ஃபங்க்ஷனில் திவ் பாத்ரா மாதிரியே கொலை செய்யப்பட்டிருந்த காவேரி அவ கூட சேர்ந்து 12லேருந்து 13 வயசு இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு அவார்டுகளை கொடுத்துருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கமிஷனர் பொண்ணு ரம்யா, மினிஸ்டர் பொண்ணு வேதா இந்த ஃபங்க்ஷனில் ஜூரி மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ வச்சு தான் கில்லர் விக்டிம் எல்லாரையும் சூஸ் பண்ணியிருக்கான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஹலோ மீனா, உன்னோட புக் ஷெல்ஸில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ எம் வெரி சாரி டு டெல் யூ திஸ். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஃபோட்டோவா? எந்த ஃபோட்டோ பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயின்ட் ஆண்டனி ஆர்ஃபனேஜில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஆர்ஃபனேஜா? Do you have any details about it? ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் நான் எந்த ஆர்ஃபனேஜ் ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ணது இல்லையே. அந்த விஷயத்தை பத்தி நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு மீனா. நீங்க சத்தியமா எனக்கு அதை பத்தி தெரியாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. Are you sure? சரி, நீ ஒரு வேலை பண்ண. You don't worry about it. I will take care of things. நீ தூங்கு. Okay? தற்போதைய சிறப்பு செய்திகள். திவ்பாத்ரா கொலையாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கிறார் திருவிக்ரம். அவரது விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏறக்குறைய குற்றவாளியை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஏஜென்ட், இவங்க ஏஜென்ட், வரும் செய்திகள் விரைவில் திருவிக்ரம் குற்றவாளியை பிடித்து விடுவார் என்றே தெரிகிறது. இது ஒரு அழகான கிராமம். என்னாச்சு ஏஜென்ட்? ஆனா ஏதோ சத்தம் வந்துச்சே. ஏஜென்ட், மாலை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருவிக்ரம் அவர்கள் சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடித்து விட்டார் என்றே தெரிகிறது. நமது காவல்துறையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும்.
இறுதியில் நகரை கலக்கிக் கொண்டிருந்த அந்த சைக்கோ கொலைகாரன் சுற்றி வளைக்கப்பட்டார். த்விபாத்ரா வழக்கில் திருவிக்ரம் காட்டும் வேகம் அப்படிப்பட்டது. கொலைகாரன் யார்? த்விபாத்ரா சைக்கோ கொலைகாரனை பத்தி சொன்னதுனால மக்கள் இப்ப நிம்மதி இல்லாம இருக்காங்க. பட் இட் வாஸ் ஹாண்டிங் த கில்லர். திருவிக்ரம்க்கு இதான் கண்டிப்பா தேவைப்படுது. தேவ்பாத்ரா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ராங் நியூஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஆனா சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வேகமா அன்பிளான்டு கிரைம்ஸ் கமிட் பண்ணுவான். எவிடன்ஸை ஜென்ரேட் பண்ணி கில்லர் இவன் தான் ப்ரொஜெக்ட் பண்றது திருவிக்ரமோட ரிவர்ஸ் சைக்காலஜி பிளான். ஆனா இந்த பிளானை வச்சுக்கிட்டு மக்களை ரொம்ப நாளைக்கு நம்ப வைக்க முடியாதுன்னு திருவிக்ரம்க்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிளான் பண்ண திருவிக்ரம் நியாயத்தோட ஒரு பக்கம் அவர் இருக்கும்போது இந்த பிளான் எல்லாமே தன்னோட கதைக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்ட டிடெக்டிவ் அதே பிளானோட இன்னொரு பக்கம் இருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி கில்லர் அவங்களுக்கே தெரியாம ஒரு பிளான் பண்ண. ஸோ காவேரியோட பாடியை அவன் ட்ரக் மூலமா கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொலை நடந்த அன்னைக்கு பூட் கேம்ப்ல நானும் அப்புறம் ஆதித்யா 2 பேருமே இருந்தோம். அது கூட அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல மிஸ் பண்ண ஏதோ ஒரு பாயிண்ட்டை நாம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அதுல மிஸ் ஆன அந்த பாயிண்ட் கண்டிப்பா நம்ம சைட்டோட ரிலேட்டடா தான் இருக்கும். அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ என்ன பண்றது? ஒரு சிசிடிவி எவிடன்ஸ் கூட இல்லை, ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இல்லை, ஏன் ஒரு சின்ன க்ளூ கூட இந்த கேஸில் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைச்சது ஒன்று தான், அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவை பற்றி ஆர்கனைஜில் போய் விசாரிக்கணும். பட் நத்திங் சஸ்பிஷியஸ் இன் த ஆர்கனைஜ் ஆர் இன் தி ஃபங்க்ஷன். இட் ஜஸ்ட் குட் ரீசன். இப்போ நான் என்ன பண்ணுறது? டிபார்ட்மெண்ட் மேலே பப்ளிக் வச்சுருந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கில்லர் நெக்ஸ்ட் யாரை கொலை பண்ண போகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விக்டிமை காப்பாற்றி ஆகணும். Control. Sir, I have informed to toll gate. எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும். Got it? Over. இப்போ அனுப்பிடு. குஷாந்த். ஓகே, கால் him. எஸ் குஷாந்த். சார், உங்க வீட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருந்த உங்க வீட்டு வேலைக்காரி சௌமியோட பொண்ணு தான் இந்த லக்ஷா. அப்படின்னா கில்லர் விக்டிம் செலெக்ஷன் லிஸ்ட்ல ஆர்பனேஜ் ஃபங்க்ஷன்ல லக்ஷா இல்லவே இல்லையே. அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தட் மீன்ஸ் இஸ் பிளேடிங் கெட்டிங் டஃபர். சார், சைபர் செல் ரிப்போர்ட் படி கில்லர் டார்க் வெப் VPN யூஸ் பண்ணி லக்கி டிரா யூ ஹேவ் டு வின்னு ஒரு லிங்க் அனுப்பி லக்ஷா மொபைலுக்கு மால்வேர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கான். அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் கில்லர் ஈஸியா காலை ட்ராப் பண்ணிருக்கான். லக்ஷாவோட லாஸ்ட் கால் மீனா மேம் கிட்ட தான் போயிருக்கு. கில்லர் ரம்யாவை சாப் பண்ணப்போ ரம்யா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு கில்லரை தாக்கியிருக்கா. இது ரெண்டும் ஒரே டைம்ல நடந்ததுனால ரம்யாவோட பிளட் ரூஃபுக்கு மேலே போயிருக்கு. அந்த கில்லரோட பிளட் சைடு வால் மேலே போயிருக்கு. கில்லர் தான் எப்படியோ மாட்டிப்பன்ட்டு சைடு வாலில் இருந்த பிளட்டை ஹைட்ரோஜன் பெராக்சைடு மூலமாக க்ளீன் பண்ணிட்டான். ஸோ கில்லரோட பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் ரூல்ஸ் படி பார்த்தா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அது இருக்கும். அந்த பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுச்சு. அப்போ தான்
அந்த கில்லரோட டிஎன்ஏ கிடச்சிது. கில்லரோட டிஎன்ஏ கிடச்சதுக்கு அப்புறமும் அது யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் we just didn't have any suspect. Again, we failed. எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே போச்சு. டிஎன்ஏ கிடச்சதுக்கு அப்புறமும் அந்த கில்லரை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எனக்கு இருந்த ஒரே வழி, பழைய கிரிமினல் ரெக்கார்டில் இருந்த எல்லா கிரிமினலையும் அந்த டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் அப்போவும் அந்த டிஎன்ஏ யாருக்கு மேட்ச் ஆகுது. இட் வாஸ் ஜஸ்ட் பாய்லிங் மை பிளட். கொஞ்சம் பொறுமையாக நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பழைய மர்டர் கேஸ் அண்ட் கிரிமினல் கேஸில் மாட்டின எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ், ப்ரீவியஸ் கேஸில் இருந்த ரெக்கார்ட் கூட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஷாக்கிங்லி ஹலோ, கிடைச்ச சாம்பிள்ஸ் ஒரே ஒரு டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதுப்பா. கில்லர் யாருன்னு டீடைல்ஸ் லோட் ஆகிட்டு இருக்குப்பா. ஒன்ஸ் இட் இஸ் டன் ஐ வில் வாட்ஸ்அப் டு யூ. ஃபேன்டாஸ்டிக். பீட் கண்ட்ரோல் கம்மிங், பீட் கண்ட்ரோல் கம்மிங். அட் எனி காஸ்ட் டிடெக்டிவ் ரைனாவை கண்டுபிடிச்சாகணும். ஓவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட், அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. ஓவர். ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்ளீட் சிட்டி செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. ஓவர். காப்பி. அவனோட டிடெக்டிவ் ஆஃபீஸ்க்கு போங்க. ஐ ரிப்பீட், அவனோட ஆஃபீஸ்க்கு போங்க. ஓவர். ஹலோ. ஹலோ சார், என் பேர் தீபக். செயின்ட் ஆண்டனி ஆர்ஃபனேஜ்லேருந்து கால் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்கள் என்கொயரி பண்ண வந்தப்போ நான் டென்ஷனாக இருந்தேன். அப்போ எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் கூட வரல. உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோ கிடைச்சது செயின்ட் ஆண்டனி ஆர்ஃபனேஜில். அதுக்கு முன்னாடி கொலையான எல்லா பொண்ணுங்களுக்கும் செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூலில் தான் அவார்டு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்தது உங்கள் ஒய்ஃப் மீனா ஜோசப் தான். ஜூரி மெம்பராக இருந்த நம்ம கமிஷனர் பொண்ணு சிஸ்டர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதுனால ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தோம். டைம் இல்லாதனால உங்க ஒய்ஃபால ஆர்ஃபனேஜுக்கு வர முடியல. ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த போட்டோல உங்க ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க சார். அப்படின்னா கில்லரோட அடுத்த டார்கெட் உங்க ஒய்ஃபா கூட இருக்கலாம்ல சார்? I need to inform her. கில்லர் யூஸ் பண்ற அந்த காரை பத்தி எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த சைக்கோ கில்லர் யாருங்கிறதையும் நாங்க கண்டுபிடிச்சோம். டிடெக்டிவ் ராய் கூட கொல்லப்பட்டாங்க. இது வரைக்கும் நடந்த கில்லிங் பேட்டர்ன்லயே. சார், அப்படின்னா அந்த கில்லர் யார் சார்? நான் சொன்னேன்ல, இந்த கேஸ் அவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகாது. அந்த ராட்சசன் மறுபடியும் நம்மளை பார்க்க வரப்போம். இடைவேளைக்கு அப்புறம்.
எல்லாரும் கொஞ்சம் இங்கேருந்து போங்க. திருவிக்ரம், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்கே தான் என்னோட பொண்ணு. விக்ரம், டிடெக்டிவ் ராய் கொலையானது போன 20ஆம் தேதி காலையில் 3:30 மணிக்கு. உங்கள் ஒய்ஃப் செத்து போனது அதுக்கப்புறம் 21ஆம் தேதி, அதுவும் நைட்டு 11:30 மணிக்கு. எல்லா கொலையும் செஞ்ச டிடெக்டிவே அதே மெத்தடில் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆன்சர் மீ. சார், அது சாரி, ரியலி சாரி. உங்களோட இழப்புக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். வேற யாரோ ஒரு ஆள் எல்லா கொலைகளையும் திவ்பாத்ரா மர்டர் ஸ்டைல்லையே 100% பண்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும். அப்படின்னா இந்த கொலைகளை எல்லாம் பண்ணக்கூடிய ஆக்சுவல் மர்டர் எவிடன்ஸை கிரியேட் பண்ணி நம்மளை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. இட் வாஸ் a trap. He was an uncontrollable. இதுக்கப்புறம் பப்ளிக் போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போச்சு. இந்த கேஸ் எப்போ வேணாலும் சிபிஐ கைக்கு மாறினாலும் மாறிடும். I just had no other options. I think I'm done. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இது இதோட நிக்காது. I'm going to resign. Sir. Just going to resign. முடிவு பண்ணிட்டேன். Kushant, I'm ready with investigation strategies. சார், கேஸ் ஆல்ரெடி சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. We are out. கேஸ் சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைலை கேபினெட்டில் கொடுக்கணும். அங்கேருந்து சென்ட்ரலில் அப்ரூவல் வரணும். இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் பார்த்தோன்னா ஒரு 14 நாள் டைம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த கேஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். சார், எத்தனையோ வருஷமா சால்வ் ஆகாத திவ்பாத்ரா கேஸை வெறும் 14 நாளில் அன்அஃபிஷியலாக சால்வ் பண்ண முடியுமா என்ன? 14 நாளில் ராவணனையே கொண்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் சர்வசாதாரணம். We are going without saying. ஜேர்னலிஸ்ட்டுக்கு கியூரியாசிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் எங்களை மாதிரி இருக்கிற கிரிமினாலஜிஸ்ட்டுக்கு கியூரியாசிட்டி வேலை செய்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு. மக்கள் பயத்தில் இருக்காங்க. திவ்பாத்ரா கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐ சீஃப் அவினாஷ் என்ட்ரி ஆயிருக்காரு. டிஜி, ஏசிபி ஆதித்யா, கமிஷனர் திரு விக்ரம் ராய், தே ஆர் ஆல் வெரி எஃபிஷியன்ஸ். எல்லா ஆங்கிளிலிருந்து கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் எந்த ஆங்கிள் என்ன பண்ண முடியும்? எல்லா கேஸ்லையும் 75% அவங்களே முடிச்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் எங்களை வர சொல்கிறாங்க, சிபிஐ காரங்களை. பட் ஹியர் வி ஹேவ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஏதாவது சொல்லியா சும்மாவே உட்காந்துருக்க? சார், இங்கே கில்லர் தான் எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறான். கில்லர் தான் கொலையும் பண்ணுறான். இஸ் பிளேயிங் வித் தர் ஃபேமிலிஸ். இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அவமானம் சார். டெஃபினெட்லி திருவிக்ரம் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. Parallel investigation is good offer, Ramesh. Long way to go. இவன் அந்த காரணத்துக்கெல்லாம் கொலை பண்ணுற சைக்கோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. This guy is interesting, I think. Yes, sir.
ஸ்டாஃப் ரூமில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிசிடிவி மூலமாக லேப்டாப்பில் நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸ் போர் அடிக்குதுன்னு கிளாஸ் ரூம்குள்ளே 2 மசாலா வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த லெக்சரர் வந்து லேப்டாப்பை பிடிங்கிட்டு போயிட்டா. இப்போ நான் சரியான வேலை பண்ணியிருக்கேன். அவன் சார் டோன்ட் பி டூ ஸ்மார்ட். நீ பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ்னால சிமிலர் கோட்ஸை லூவிங் பண்ணி உன்னோட ட்ராக்கிங் பார்ட்டை கண்டுபிடிச்சு அங்கேருந்து உன்னோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணலாம். என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா? இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைக்காதனால இப்போ ஐபிஎஸ் படித்து போலீஸும் ஆயிட்டீங்களா? போகிறவங்க வரவங்களாம் இன்ஜினியரிங் படித்தா எத்தனை பேருக்கு தான் சார் வேலை கொடுப்பாங்க? அதை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணிடும். டிமாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்குது சார். ஏய் இந்தா ஓப்பன் பண்ணு. பண்ணுடா. ஒண்டர்ஃபுல் சோர்ஸ். இந்த அளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்க பேண்ட்விட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? கூல். என்னால் இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவீங்கன்னு பார்த்தா என்கிட்டயே ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்களே சார். ஏய் சார். ஓகே சார், ஓகே. குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். ஃபக் மார்னிங் ஐ சே. வாட் த ஹெல் இஸ் குட் அபவுட் திஸ் மார்னிங்? வந்து காரில் உட்காருங்க. சரிங்க சார். ஹாய். என்னோட பொண்ணு சார். என்னம்மா பண்ணு? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே அங்கிள், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் போறேன் அங்கிள். பாய். பா. சார் உள்ளே வாங்க சார். யோ நான் ஒன்றும் அதுக்காக வரல, மீன் வாங்க வந்தேன். வாயா வந்து காரில் ஏறு. சரிங்க சார். இந்தாப்பா. நீ எங்கே எங்கோட வர? மீ டு ஃப்ரீ ஐஸ் இங்கே ஏரியா. ரமேஷ், நம்ம எல்லாரும் எல்லா ஆங்கிள்லையும் கேஸை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. ஆனால் அந்த கில்லர் ஏதோ ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு கிரைமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டெக்னிக் என்னன்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரிஞ்சா டில் பி அவர்ஸ். அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? முதல்ல வீட்டுக்கு போகலாம். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ் போய் யோசனை பண்ணிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு சொல்கிறேன். வண்டியில் இருங்க. அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட் அண்ட் க்ரைமை வச்சு கில்லரோட மனநிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார். ஸோ அவனோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்னன்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் பேட்டர்னை செலக்ட் பண்ணலாம். சார் என்னையா அது? மீன் சார். கொடு. எங்கேயாவ? யார் சார்? அதான் அந்த பொம்பளை. இன்னும் கிடைக்கல சார். தனஜெயன் டிஜிக்கு நம்ம ஒர்க்கிங் பேட்டர்னை பற்றி இன்ஃபார்ம் பண்ணு. அப்புறம் திருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. சீக்கிரமாக அந்த கேஸை நம்ம முடிக்கிறோம். ஓகே? ஓகே சார். ஹலோ அப்பா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்ல சிபி ஆபீஸ்லயே இருக்கீங்களா? அப்பா நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீங்க இப்படி பண்றதுக்கு அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு சிபியை கல்யாணம் பண்ணிருக்கலாம். வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுமா. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாராவது என்ன கண்டிப்பா கடத்திட்டு போயிருவாங்க. இந்தியாவில் டிஜிட்டல் அதிகமாக டிஜிட்டல் கிரைம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக ஸ்ட்ராங் சைபர் செல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. இவ்வளவு செக்யூரிட்டி வால்ஸை ப்ரீச் பண்ணி கில்லர் தன்னுடைய சைபர் அக்யூரசியை காமிச்சிட்டு இருக்கான். சைபர் டைமென்ஷன் ஆஃப் சால்விங் தி கிரைம் இஸ் மை ஸ்பெஷல் டைமென்ஷன். நம்ம நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு க்ரைம் சீனை ரீக்ரியேட் பண்ணால் போதும். அது ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் அதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரூவலாக இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டைமென்ஷன், அட்வான்ஸ் ஃபாரன்சிக் மெத்தட் வித் சைக்காலஜிக்கல் அப்ரோச். சர்ப்ரைஸ். வாவ். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை.
குஷாந்த், இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா .com வெப்சைட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த டார்க் வெப்சைட்டில் .onion வெப்சைட் இருக்கு. இந்த VPN அதுக்கப்புறம் டார்க் வெப் ஆக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆமாம் சார், ஈஸி இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய், எங்கடா போற? நான் என்ன கேட்டேன்? எப்படி ஆக்ட் பண்ணுறது தானே கேட்டேன். சார் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லக்ஷா மொபைலில் இன்ஜெக்ட் பண்ண மேல்வேர் சோர்ஸ் பாத் மட்டும் கிடைச்சா பிடிச்சிடலாம் சார். அது நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்கான், ஆயு, டார்க் வெப் புரோக்கர். எந்த ஆனியன் வெப்சைட்டில் எந்த VPNல என்னென்ன சர்வீஸ் கிடைக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சார் உங்களுக்கு கடவுள் நல்லதே பண்ணுவார். கிளம்பலாமா? வாங்க. ஏய், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆ, எங்கடா ஆயு? எங்கடா என்கிரிப்ஷன்? எங்கடா மெமரி கார்டு? இந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்தான்ல சர்வர், அவன் தான் ஆயு. அவன் கொடுத்த ஃபுட்டில் தான் இந்த மெமரி கார்டு இருந்தது. யூஸ்வலி டார்க் வெப் மாஃபியாவில் டேட்டா இந்த மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். லோடு வந்திருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணிட்டு வாப்பா. சரிங்க மேடம். மேடம், இவன் என் ஃப்ரெண்டு விக்கி. நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கா மேடம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா. என் பொண்ணு கொலையான அன்னைக்கு, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி, நீ எங்க சைட் முன்னாடி நின்றுட்டு இருந்தல்ல? ஏய் மோஹித், உன்னை நம்பி வந்ததுக்கு என்னடா இதெல்லாம்? அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அவங்க ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் என்கிட்ட வாங்கிட்டாங்க. ஏதோ வயிற்று பசிக்காக வேலை செய்யலான்னு வந்தா இவங்க என்னடானா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், நான் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடம். மேடம், கொலை நடந்த அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கோயின்சிடென்ட்டாக தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு பக்கம் வந்தேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் போலீஸ்கிட்டையும் இதே தான் சொன்னேன். அவினாஷ், கேஸ் அப்டேட்டை நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கான்சியஸா சூசிங் சைக்காலஜி அப்படின்னா கில்லரோட சோர்ஸ் லிஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் ஒய் இஸ் டூயிங் திஸ்? கில்லர் இஸ் அன்யூஸ்வல்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சொன்னதே சொல்லாமல் புதுசாக ஏதாவது சொல்லுங்க. இதையே சார், சொல்றீங்க. நேரம் வரும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஐ எம் லிவிங் நவ். யூஸ்லெஸ். இந்த எஸ்டாப்ளிஷ்டு கில்லர்ஸோட கிரைம் சீன் மேனேஜ்மெண்ட், ப்ரிசிஷன் அண்ட் டைமிங் அக்யூரேட்டாக இருக்கு. அவன் அவனுடைய செட்டப்பான கிரைம்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ ஸ்கோப் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் வில் பி லெஸ். இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் ஆன் த வே டுடே ஃபார்ம் பீப்புள் இஸ் டு கில் தம். இப்போ
நாம் ஏதாவது பிடுங்கி போடுற மாதிரி வேலையை பார்க்கணுன்னா அதை பெர்மனண்ட்டாக பிடுங்க முடியாது. மற்றதெல்லாம் பிடுங்கி போட முடியும். சரியா? நம்ம நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது. நாம் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அவங்க என்னெல்லாம் பிடுங்கி போடுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபோட்டோஸில் இருக்கிறவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டவங்க. பட் தேர் இஸ் அ பேட்டர்ன். கொலைகார ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். பட் இன்வெஸ்டிகேஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு டிடெக்டிவை கொலை பண்ணி பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். பட் லக்ஷாவை ஏன் கொலை பண்ணான்? அவள் இந்த ஃபோட்டோவில் கூட இல்லை. அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் முடியல. ஏன்னா அவள் ஒரு குழந்தை. ஸோ கொலைகாரனோட நெக்ஸ்ட் விக்டிம்க்கும் லக்ஷா கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த லிங்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அடுத்த கொலை நடக்காம நம்ம தடுக்க முடியும். எஸ், யூ ஆர் ரைட் சார். சார், லக்ஷா இங்க இருந்தது உண்மைதான். ஆனா லிங்க் கிடைக்காது சார். இது ஏழைங்க வீடு. போதும், பேசாம இரு. எத்தனை தடவை தான் சார் வந்துட்டு போவீங்க? இங்க பாருமா, டோன்ட் வெரி, யூ வில் கெட் ஜஸ்டிஸ். பாய், எப்போ பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டரே நோண்டிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் வெறும் ஏஜென்ட் மட்டும்தான், ஒரு புரோக்கர், அவ்வளோதான். ஒரிஜினல் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். Hello. Vikram, cooperate with Avinash. It's Commissioner's order. What? Don't try to act smart. No. செப்டம்பர் 6 மினிஸ்டர் பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குடோனுக்கு போய் சர்ச் பண்ணோம். எங்கேயோ கொலை நடந்திருக்கு. நீங்க எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? சர்ச் பண்ண அன்னைக்கு ஒரு மெடலை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். சர்ச் பண்ண அன்னைக்கு ஒரு மெடலை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். சொல்லியா சார், நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் ஆஃப் டைம்ல லக்ஷா கிரைம் சீனுக்காக ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்த்தப்போ மேக்ஸ் டேலண்ட் எக்ஸாமோட டேக் கிடைச்சிருக்கு. இங்க பாரியா, இதே மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் மினிஸ்டர் பொண்ணோட கிரைம் சீன்லயும் கிடைச்சிருக்கு. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார், நாங்க அந்த டேக்கை அட்வான்ஸ்டா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் சார் தெரிஞ்சது A பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு பொண்ணோட லைவ் பிளட் டேக் மேல இருக்கு.
யோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கில்லர் அங்கே என்னெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான்னு பாருங்க. நல்லா தேடி பாருங்க. புரிஞ்சுதா? சார், புரிஞ்சது. யா. கில்லர் எந்த வெப்பனை யூஸ் பண்ணான்னு சொன்னீங்க? ஆக்ஸ் சார். ஆக்ஸ். இந்த ஆக்ஸை தயார் பண்ணுறது சீட்டு சீல்டு கெமிக்கல் காம்பவுண்டு வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்டு சீல்டு ஃபேக்ட்ரி இருக்கிறது எங்க? ஆக்ஸ் கிடச்சதில்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான். சார், இட் குட் பி a killer site. அது மட்டும் இல்லை, டேக் மேலே லைவ் பிளட் இருக்கிறதுனால கில்லர் தன்னோட நெக்ஸ்ட் விக்டிம் கூட அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் அ பாசிபிலிட்டி. யா. எஸ் சார். ஹலோ சார், கில்லரோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன? வேற ஐபி அட்ரஸில் ஆக்டிவாக இருக்கு. நான் அனுப்புகிற லொக்கேஷனில் கில்லர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இஃப் யூ கோ தேர் யூ கேன் கேட்ச் him alive. என்னையா சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ஹை ஃப்ரீக்வன்சி இருக்க சர்வர் அங்கே தவிர வேற எங்கேயும் கிடையாது சார். ரேசர் வில்லா சிசிடிவி ஹேக்கான ஐபி அட்ரஸ் கூட அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு சார். ஐ எம் 100% ஷுர் சார், கில்லர் லொக்கேஷன் அதான். நான் திரு விக்ரம் சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரமேஷ், உங்க பொண்ணு செத்துட்டா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஃப்ராக்சர் ஆன ஒவ்வொரு பாடியிலையும் 100 mm டெப்த் உள்ள சர்ஜிக்கல் நைஃப்ல போஸ்ட்மார்ட்டம் பர்பஸ்க்காக பாடியை பை செக் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் கட் ஆக சான்ஸ் இருக்கு. ஐ எம் ரைட் டாக்டர்? யா அவினாஷ், ஃப்ராக்சர் ஆன போனை அட்டாப்சி பண்ணும்போது பாடியில் இருக்கிற ட்ரை போன் போஸ்ட்மார்ட்டம் ஃப்ராக்சருக்கு உள்ள வரும். அப்புறம் யூஸ்வலி ஃபிங்கர்ல கனெக்டாக இருக்கிற டிஷ்யூ வீக் ஆகி பாடியிலேருந்து ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ திவ் பாத்ரா சீரியல் மர்டர்ல மேஜர் பேட்டர்ன் மேட்ச். எஸ் அவினாஷ். தேங்க்யூ டாக்டர். அந்த ரெட் லைட் மர்டர் கேஸ் இன்னும் சால்வ் ஆகல இல்லை? எனி லீட்ஸ்? நோ சார். சஸ்பெக்ட் விக்கி செத்ததுக்கு அப்புறம் கோர்ட்லேருந்து பெயில் கிடைச்சிருக்கு. நம்மக்கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை சார். விக்கி. ஓகே. என் பொண்ணு கொலையானதுக்கு அப்புறமா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கம் வந்து வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மேடம், நான் இப்படி சொல்றதுனால நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. விக்கிக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் செக் போஸ்ட்டை தவிர வேற எங்கேயுமே வண்டி நிறுத்தலை. 5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ஃபுட்டேஜை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஏசிபி காப்பி பண்ணிட்டு போயிட்டாரு. போலீஸ்க்கு தெரியாத பாயிண்ட் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு நான் ஒரு காரை பார்த்தேன் மேடம். அதை பற்றி நான் போலீஸ்கிட்டையும் சொன்னேன் மேடம். அதுக்கப்புறமா நான் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்களும் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. பென்ட்ரைவை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் அன்னைக்கு இந்த காரை தான் மேடம் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, இந்த காரை நான் வேற எங்கேயோ கூட பார்த்துருக்கேன். போலீஸுக்கு இந்த ஆங்கிளில் எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க வெற்றியோட முதல் படி இதுதான். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் என்னம்மா இருக்கு? இது எல்லாமே உங்கள் குழந்தைக்காகத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவன் ரொம்ப மோசமான எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கான். அது உனக்கு நல்லா தெரியும். நம்ம அடுத்த கட்டம் என்னன்னா த ரெஸ்டோரேஷன் ஃபேஸ். இந்த சைல்டு அப்யூஸ் விக்டிம்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சீரியல் கில்லராகவே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஆயிருந்தா இன்னும் எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இந்நேரம் யாருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க.
என்னோட பேர் விக்னேஷ் ஆண்டனி. உண்மையான பேர் விக்னேஷ். ஆண்டனிங்கிற பேரை சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மதங்கிற விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் ஒரு அனாதை. வளர்ந்தது படித்ததெல்லாம் செயின்ட் ஆண்டனி அனாத ஆசிரமத்தில். வயிற்று பசிக்காக ஒரு வேன் டிரைவராக நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த பொண்ணுங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை டார்க் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணால் பணம் கிடைக்குன்ற விஷயம் அனாத ஆசிரமம் மூலிமா எனக்கு தெரிய வந்தது. அப்லோட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு சிம்பல் பார்த்தேன். பெங்களூரில் நடந்துக்கிட்டு இருக்க திவ் பாத்ரா சீரியல் மர்டர்ஸ் விக்டிம்ஸோட கைகளில் கில்லர் சேம் சிம்பலை விட்டுட்டு போயிருந்தான். நான் எந்தெந்த பொண்ணோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை டார்க் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணனோ அந்த எல்லா பொண்ணுங்களையும் அவன் கொலை பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் தேவைப்பட்டது. டார்க் வெப்போட கோஆர்டினேட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். யாருடா நீ? பஸ்பனா? இது என்னது, கஞ்சாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போறது கில்லரோட ரொட்டீன் ஃபார்முலா. ஆனா விக்கியோட கொலையில என்ன எவிடன்ஸ் கிடைச்சது? அதான் சார் எனக்கும் புரியல. நானும் அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மேபி இந்த விசாரணையில நம்ம சைக்காலஜிஸ்ட் மனோகர் உதவி செய்வார். எஸ் சார். எஸ். ஏய், நீங்க என்ன எதிர்பார்க்கல, ரைட்? இதுவரைக்கும் நீங்க பேஷண்டா இருந்தீங்க. இப்போ we are dealing the same case. எஸ். நீங்க எப்படி சஃபர் ஆனீங்களோ அதே மாதிரி விக்கியும் சஃபர் ஆயிருக்கான். he was suffering from schizophrenia disease. கில்லர் சோடியம் மைத்தால்ங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த கெமிக்கல் மனுஷனோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீட் பண்ணும். அந்த மனுஷன் தன்னோட கில்ட்டை இமேஜின் பண்ணிப்பான். இதே ப்ராசஸ் தான் நார்கோ நரசிஸ் டெஸ்ட்லையும் பயன்படுத்தப்படுது. பட் மனோகர், why are you telling all this? அவினாஷ் சாருக்கு தெரியும்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கில்லர் சோடியம் அமைத்தால் கெமிக்கலை கொலையான எல்லா விக்டிம்ஸ்க்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அக்கார்டிங் டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், they injected the same chemical to you also. இத்தனை நாளா எல்லா விக்டிம்ஸ்க்கும் சோடியம் அமைத்தால் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான்னு நமக்கு ஏன் தெரியாம போச்சு? சொல்லுங்க. தட் சோ கால் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். சோடியம் அமைத்தாலை இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா சோடியம் அமைத்தால் கெமிக்கல் கழுத்தில் இருக்கிற கிரானிக்கல் ரீஜியனில் கம்பைன் ஆகி அப்படியே பிளட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். சோடியம் அமைத்தால் இன்ஜெக்ட் பண்ண கழுத்தோட பாகத்தை கட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் விக்கி கேஸில் வேணும்னே அவன் பண்ணலை. இப்போ உன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சோடியம் அமைத்தால் இன்ஜெக்ட் பண்றதுனால அந்த கில்லருக்கு என்ன லாபம்?
அண்ட் மோர் ஓவர் பர்டிகுலராக எதுக்கு அந்த கெமிக்கலை அவன் யூஸ் பண்ணுறான்? இஸ் தேர் எனி ரீசன்? காவேரி அப்புறம் விக்கி கேஸில் நாங்கள் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா, சோடியம் அமைத்தால் ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது நல்லவங்க கெட்டவங்க இடத்துல இருக்கிற வித்தியாசத்தை அது மாற்றிடும். ஒன் திங் இஸ் ஃபார் ஷியோர், கில்லர் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். அப்படின்னா அவரோட நெக்ஸ்ட் விக்டிம் நீங்களா கூட இருக்கலாம். Hey, I was just kidding. ஆனா அதான் உண்மை. எஸ், எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது சார். எனக்கு என் மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தை, அதாவது பையன் செத்து போயிட்டார் சார். அதுக்கப்புறம் பிறந்தவ தான் இந்த பொண்ணு. என்ன சொன்னீங்க? அதான் சார் என் பையன். உங்க பொண்ணோட டிஎன்ஏக்காகத்தான் அவ கொலை பண்ணப்பட்டிருக்கா. சார் என்ன சொல்றீங்க? டு சப்மிட் ஆல் ஆஃப் இந்த கேஸ்ல இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு லிங்க் ஃபைனலா கிடைச்சிருக்கு. கொலை பண்ணப்பட்ட எல்லாருக்கும் 2 டிஎன்ஏ இருக்கு. அந்த கொலைகாரன் 2 டிஎன்ஏ வச்சு தப்பிக்கிறத நான் 2 கேஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே கொல்லப்பட்ட எல்லா விக்டிம்ஸுக்கும் 2 டிஎன்ஏ இருக்கு. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங் அண்ட் வெரி அன்யூஷுவல். உண்மையிலேயே மனுஷனுக்கு 2 டிஎன்ஏ இருக்குமா? மனுஷனுக்குள்ள 2 டிஎன்ஏ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்னாவது போன் மார்வல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆனா இதை வச்சு பார்க்கும்போது செத்து போன எல்லா விக்டிம்க்கும் போன் மார்வல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆகவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த கொலைகளுக்கும் போன் மார்வல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அம்மா கர்ப்பமா இருக்கும்போது, அதுவும் ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்வா இருக்கும்போது, கர்ப்ப காலத்துல முதலாவது மாசத்துல ஒரு கருவில் இருக்கிற குழந்தை செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு அந்த செத்து போன குழந்தையோட டிஎன்ஏ அதுக்குள்ள இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு 2 டிஎன்ஏ இருக்குது. கொலையானவங்க அவங்க அம்மாக்கள் மூலமா இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்ம திருவிக்ரமோட அம்மா கூட இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. அதாவது அவனுக்கும் 2 டிஎன்ஏ இருக்கு. நாம நினைச்ச சோர்ஸ் வேற, ஆனா உண்மையான சோர்ஸ் இதுதான். கொலைகாரன் ஏன் 2 டிஎன்ஏ உள்ளவங்களா பார்த்து கொலை செஞ்சாங்கிறதுக்கான மோட்டிவ் கண்டுபிடிச்சா அவனை பிடிச்சிடலாம். என் கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்த மாதிரி இருக்கு. அந்த காருக்கும் அந்த கில்லருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி என் பொண்ணு 1ஆம் தேதி இறந்திருக்கா. ஆனா அவளோட உயிர் 7 மணிக்கு போயிருக்குன்னு அவளோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதே ரிப்போர்ட்ல பாடி வேற இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பாடியில இருந்து ஃப்ரெஷ் வூண்ட்ஸை பார்க்கும்போது கிரைம் சீனுக்கு அப்ராக்சிமேட்டா ராத்திரி 2 மணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியும். செக் போஸ்ட்ல இருந்து அந்த காரோட டைம் ஃப்ரேம் ரேட்டு, அதோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல இருக்கிற பாடி டிரான்ஸ்ஃபர் ஆன டைமுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ கில்லர் டெஃபினட்டா பாடி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த காரை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம கார்ல பாடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பிளான்லாம் யாராருக்கு கொடுத்தீங்க? பிபிஎன்பி ஆஃபீஸர், இன்ஜினியர், நம்ம லாயர், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அநேகமா எனக்கு தெரிஞ்சு இவங்கள யாரோ ஒருத்தர் தான் கில்லரா இருக்கணும். இல்லைன்னா இவங்கள யாரோ ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்கணும். ஜானகி, கில்லர் யூஸ் பண்ண அந்த காரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஓ நிஜமாவா? அந்த சைக்கோ கில்லர் யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் அந்த எவிடன்ஸை சென்ட் பண்றேன். அந்த ஆதாரத்தை வச்சு நான் கோர்ட்ல மூவ் பண்ண போறேன். ஓகே, எனக்கும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவனை நான் கொல்லுவேன். டோன்ட் வெரி மேடம்.
உங்க பொண்ணுக்கு நீதி கிடைக்கும். தேங்க்யூ சார். என் பேர் தீபக். நான் பண்ண தப்புக்காக பைபிள் படி எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் பண்ண எல்லா தப்புகளையும் கேமரா முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரியும் இந்த கேமரா கோர்ட்டுக்கு போகாது, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. என் மனசாட்சிக்கு கட்டு போட்டு நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன். பட் இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவ மோட்டிவ் நடக்கிறதுக்கு முன்னாடி கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. கொலகாரம் வேறு யாரும் இல்லை, திருவிக்ரம். கில்லரோட செயல் திட்டம் என்னன்னா, விக்கி, ஸ்பந்தனா, மீனா ஜோசப், சோமன் பிளான் படி இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். சார், அந்த கில்லர் இவங்க எல்லாரையுமே எதை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்? சோடியம் அமிட்டால். எல்லா விக்டிம்ஸுங்களுக்கும் சோடியம் அமைத்தால ஒரு ஸ்வீட் மூலமா இன்ஜெக்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, அது உங்க மனைவி தான், உங்க மூலமா. ஓகே, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்குறேன். புது ட்ரக்ஸ் செல்லரா விக்கியை கொல்றதுக்கு சோடியம் அமைத்தால இம்ப்ளிமெண்ட் பண்ணது கூட நீங்க தான். யாரா நீ? பஸ் பண்ணா இதென்ன கஞ்சாவா? நீங்க கொடுத்த அந்த சோடியம் அமைத்தால உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண, அப்போ நீங்க எல்லா உண்மையும் வெளியே சொல்லிட்டீங்க. என்கிட்ட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எவிடன்ஸும் நிறையவே இருக்கு. So, everything will be closed soon. நான் ஜானகி கிடையாது, லிசா டிசோசா. டிஎன்ஏல 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், செட் ஃபார்ம். இது வரைக்கும் கொலையான எல்லா விக்டிம்ஸுக்கும் ஏ ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஜெட் ஃபார்மில் 2 டிஎன்ஏ இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ். அது உங்ககிட்ட இருக்கு. ஸோ அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் டிஎன்ஏ இருக்கிற நீ கில்லரோட மோஸ்ட் வாண்டட் சாக்லேட் பாய் நீ தான். அவினாஷ் கிட்ட போய் சொல்லிடு, நீ தான் கில்லர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி உண்மையான கில்லரை வெளியே கொண்டு வரணும். கில்லரை பிடிக்கிறதுக்கு அதை தவிர வேற நம்ம கிட்ட வழி கிடையாது. கில்லர் பிளான் பண்ணானா, நான் மாஸ்டர் பிளான் பண்ணேன். கில்லரை பிடிக்கிறதுக்காக நானும் திருவிக்ரமும் சேர்ந்து பண்ண மாஸ்டர் பிளான் என்னன்னா, கில்லரை வெளியே கொண்டு வரதுக்காக திருவிக்ரம் தான் கில்லர்னு ட்ராமா பண்ணோம். நீ என்னெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் நான் உருவாக்குன கதாபாத்திரம். காவேரி என்னோட பொண்ணே கிடையாது. ஆர்ஃபனேஜில் நான் செலக்ட் பண்ண எத்தனையோ விக்டிம்ஸில் அவளும் ஒருத்தி. 2 டிஎன்ஏ இருக்கிற காவேரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு. காவேரி எங்களுக்கு ஒரு லாங் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவைப்பட்டா. அதுக்காக தான் லீசா காவேரியோட அம்மா மாதிரி ட்ராமா போட்டு அவளை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு தாய் தன்னோட மகளை கொலை பண்ணுறதுக்காகவே வளர்த்துருக்கான்னா அது எப்படி இருக்கும்? இது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணது என்னோட பையன் ரோஸ்டன் டிசோசா. கன்ஃபியூஸ் ஆகாத,
டிடெக்டிவ் ராய் கூட என்னோட பையன்தான். 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான். இந்த மாஸ்டர் பிளானுக்கு எத்தனையோ பேர் அவங்களுக்கே தெரியாம அவங்க உயிரை விட்டிருக்காங்க. அதுலயும் அந்த மினிஸ்டர் கே ரவி, அப்புறம் விக்கி கோலாரா. விக்கி வாஸ் மை எக்ஸிக்யூட்டர். விக்கி கோலாரா சர்ச்சுக்காக தான் வேலை பார்க்கறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் எனக்காக தான் வேலை பார்த்தான். கொலையான அத்தனை விக்டிம்ஸும் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட சப்ஜெக்டுகள். குளோனிசம் அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். குளோனிசம் அப்படிங்கிறது 2 டிஎன்ஏ இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 3ஆவதா ஒரு டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணி அந்த மனுஷனுக்கு அவன் மூலியமா ஒரு குழந்தைய பிறக்க வச்சு தான் சாதிக்க முடியாத எல்லாத்தையுமே அந்த குழந்தை மூலியமா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இது சிருஷ்டியோட நியமத்துக்கு எதிரானது. இந்த கண்டுபிடிப்பால அவனுக்கு பிறக்க போற குழந்தை என்ன ஆகணும்னு அவன் முன்னாடியே முடிவு பண்ணிடலாம். இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற உத்தேசம் தான் இது. பயோகை ஜெயிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைகளுக்கும் அவங்களோட பூர்வீக சொத்துக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம போயிடும். அதாவது யாரு யாருக்கு பிறந்தாங்கன்னு டிஎன்ஏ மூலமா நம்ம எவ்வளவு செக் பண்ணாலும் தெரியாம போயிடும். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொலைகாரன் உண்மையிலேயே ரொம்ப கொடூரமானவன் தான். அவன் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கில்லிங் பேட்டர்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த எல்லா கொலையும் பண்ணது ஒரு சைக்கோ கில்லர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணான். அதை அச்சீவ் பண்றதுக்காக 2 டிஎன்ஏ இருக்கிற மனுஷனோட கை விரல்கள் முக்கியமா இருந்தது. மனுஷங்கிறது ஒருத்தன் தான், ஆனா 2 டிஎன்ஏ. உனக்கு என்ன புரியவே இல்லைல்ல? அதை நீ புரிஞ்சுக்கவும் வேணாம். உன்னோட டைம் முடிஞ்சுது. Trivikram. Sir, let's project you as the killer. நமக்கு தேவையான எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு சைக்காட்டிஸ்ட் மனோகர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் கோஆர்டினேட் பண்ணுவார். ஓகே சார், நான் கிளம்புறேன். டிஎன்ஏ எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி திருவிக்ரம் தான் கில்லர் அப்படின்னு எங்களை எல்லாரையும் நம்ப வச்சாங்க. ஆமாம் யுவர் ரைட். நான் அப்போவே சொன்ன மாதிரி என்னோட சின்ன வயசில் பர்ன் ஃபாரன்சிக் டெக்னீஷியனோட இதெல்லாம் ஒத்து போயிருக்கு. டிடெக்டிவ் திரிவிக்ரமோட டிஎன்ஏ கூட ஒத்து போயிருக்கு. டிஎன்ஏ இஸ் சேம், ஆனால் மேரோ டேட்டா கெட் சேம். திரிவிக்ரம் சார், ஒன் திங், இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லெட் சூஸ் ஜானகி, கவர் ஹிஸ் மதர். டிடெக்டிவ் தான் செத்து போயிட்டான்ல. நீ சரியா சொன்ன. அங்கதான் இதுல பெரிய திருப்பமே இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சோடியம் அமைத்தல் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இவனை பார்த்த ஐ விட்னஸ் இருக்கானா? த டிஎன்ஏ அண்ட் ஐ விட்னஸ் அது இவங்களுக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வேளை கில்லர் கிடைக்கலன்னா நாம தோத்த மாதிரி. கில்லர் இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. கேம் வில் கண்டினியூ. அண்டர்ஸ்டாண்ட்? லாட் மோர் டு கோ. இது எல்லாத்தையும் செய்த லீசா டிசோசா யார்? கடைசியா இலுமினாட்டி சொசைட்டியால அந்த எல்லா வேலைகளையும் இவங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. குளோனிங்கால இலுமினாட்டி சொசைட்டியால கட்டப்பட்ட இடம் தான் இந்த இடம். அவினாஷ் ரத்தோடு லீசா டிசோசாவை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்ல அவ இதுல இருந்து தப்பிச்சுட்டாரா? இது எல்லாத்துக்கும் பதில்
வாழ்க்கை ஏணியில் நீ ஏறி வாடா தோழா, வெற்றியா தோல்வியா வீரமா போராடிடு நண்பா. முயற்சி செய்யடா மரணம் முடிவில்லை, முன்னேறி வாடா நண்பா. அனைத்து ஜீவனும் இங்கே சமந்தா, சேர்ந்து வாழு தோழா. வறுமை எங்கும் இல்லா, மாறும் நாள் வருமே, ஜனங்க நலம நண்பா. சட்டம் மீறி பதுங்கு ஆளத்தா, தட்டி கேட்கணும் வாடா. வாழ்க்கை ஏனில நீ ஏறி வாடா தோழா. வெற்றியா தோல்வியா வீரமா போராடிடுவாடா. கல்லு முள்ளு பாதையில தடுப்புக்கு பஞ்சம் இல்ல நண்பா. கண்ணெதிரே பார்ப்பதெல்லாம் உண்மையான முகம் இல்ல நண்பா. உடல் இல்லா உலகம் வேணும் மக்கள் வாழவே. பாவம் பண்ணோ துஷ்டனோ திருந்த வேணும் தானாகவே. புத்தி மாறணும், நோய்கள் தீரணும், சவ ஜெயிக்கணும் என் தோழா. தப்பு செஞ்சாலோ தட்டி கேட்கணும், ஒரு உயிர் போல மண்ணை காக்கணும். பெரிய மனிதர்கள் வாழ்ந்ததாக சுவடில்லையே, சொன்ன வார்த்தைகள் யாரும் இங்கு மறப்பதில்லையே. இந்த பூமியில நிலைக்காது அநியாயம் அகங்காரம், அவதாரோ எடுத்துட்டுமே உண்மை மீண்டும் உலகில் இருந்த. வாழ்க்கை ஏனில நீ ஏறி வாடா தோழா. வெற்றியா தோல்வியா வீரமா போராடிடுவாடா. ஒரு புதிராக விதி விளையாட, அன்பு பதிலாக உருமாற அட முடியாது இந்த போராட்டம். குழி சேர்ந்தாலோ உன்னை துரத்தும், அன்பு ஒண்ணு தக்கவலைக்கு மருந்தாகிடும். இந்த நம்பிக்கை வந்தாலே உன்னை ஏத்திடும். இந்த பூமியில நிலைக்காது அநியாயம் அகங்காரம், அவதாரோ எடுத்துட்டுமே உண்மை மீண்டும் உலகில் இருந்த. வாழ்க்கை ஏனில நீ ஏறி வாடா தோழா. வெற்றியா தோல்வியா வீரமா போராடிடுவாடா.